viewers, welcome back to our channel. நாம இன்னைக்கு pineapple fried rice எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. fried rice பண்றதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்மதி அரிசியை முதல்ல வேக வச்சு எடுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட நாம ஆயில் சேர்க்கும் போதுதான் வெந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம தனித்தனியா வரும். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வர்றது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா உங்ககிட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு நறுக்கிய பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதோட வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க.
இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.